எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டில அடுத்த ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன முக்கியமான லெவல்ஸ் இருக்குன்னு டீப்பா பார்க்கலாம். நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் நம்ம பிடிச்சிருக்கோம். இது சும்மா இல்ல, நம்மளோட அனாலிசிஸ் எவ்வளவு கரெக்டா இருந்திருக்குன்னு காட்டுது. சோ இதே நம்பிக்கையோட வாங்க இன்னைக்குள்ள போலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவியூ. முதல்ல மார்க்கெட்ல சமீபத்துல நடந்த அந்த திடீர் திருப்பத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் நிஃப்டி மேல போனா என்ன, கீழே வந்தா என்னன்னு ரெண்டு பக்கமும் அலசுவோம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல்ஸ், ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் பிளான், கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமரோட முடிப்போம். ஓகே, விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு பேனிக் கேப் டவுன், அதாவது ஒரு பயத்தினால மார்க்கெட் டக்குன்னு கீழே விழுந்தது இல்லையா, அது எப்படி ஒரு சூப்பரான ட்ரேடிங் சான்ஸா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நியூஸ் ஒன்னும் இல்லாம திடீர்னு மார்க்கெட் சரிஞ்சுது. ஆனா பாருங்க, எந்த வேகத்துல கீழே போச்சோ அதே வேகத்துல வி ஷேப்ல மேலையும் வந்துருச்சு. இந்த வாய்ப்பை தான் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம். 500 பாயிண்ட்ஸ் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாலடைல் மார்க்கெட்ல கூட நம்ம அனாலிசிஸ் கரெக்டா இருந்தா எவ்ளோ பெரிய லாபம் பார்க்க முடியும்னு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, இப்போ நிஃப்டிக்கு வருவோம். மார்க்கெட் மேல போறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, எந்த லெவலை தாண்டினா நம்ம தைரியமா லாங் போலான்னு இப்ப டீட்டெயிலா பேசலாம். ஓகே, நிஃப்டி மேல போகணும்னா அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும் இல்லையா? அது என்னவா இருக்கும், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இதோ இருக்கு அந்த மேஜிக் நம்பர் 24,300. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுதான் புல்ஸ் மார்க்கெட்டை கையில எடுக்கிறதுக்கான ஒரு கிளியரான சிக்னல். ஒருவேளை இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா நம்மளோட டார்கெட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,440. இது ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா. அதையும் தாண்டிச்சுன்னா 24,560ல இருந்து 24,600 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஸோ இப்போ மார்க்கெட் ஒருவேளை கீழே திரும்பினா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, மேல போறதுக்கு ஒரு ட்ரிகர் பார்த்தோம். அதே மாதிரி கீழே வரதுக்கு என்ன ட்ரிகர்னு பார்க்கலாமா? அந்த முக்கியமான லெவல் இதுதான், 24,133. இந்த நம்பருக்கு கீழே ஒரு 15 நிமிஷ கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்ல கொஞ்சம் வீக்னஸ் வர ஆரம்பிக்குதுன்னு நம்ம உஷாராயிடணும். ஒருவேளை மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சா நம்மளோட முதல் சப்போர்ட் 24,000ல இருந்து 24,040 வரைக்கும் இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரெண்டாவது டார்கெட், அதாவது 23,800ல இருந்து 23,840. இந்த ஜோன் ஒரு சூப்பரான பை ஆன் டிப் ஏரியாவா இருக்கலாம். அதாவது நல்ல இறக்கத்துல வாங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இது அமையலாம். ஓகே, நிஃப்டியை பத்தி நல்லா பார்த்தாச்சு. இப்ப வாங்க பேங்க் நிஃப்டி பக்கம் போலாம். பேங்கிங் செக்டாரோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், நாம கவனிக்க வேண்டிய லெவல்ஸ் என்னன்னு இப்ப பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கிட்ட ரெண்டு பக்கமும் பிளான் ரெடியா இருக்கு. புல்லிஷ் சினாரியோ, அதாவது மார்க்கெட் மேல போனா 57,088க்கு மேல லாங் போகலாம். டார்கெட்ஸ் 57,400, அப்புறம் 57,600ல இருந்து 680 வரைக்கும். அதே சமயம் பியரிஷ், மார்க்கெட் கீழே போனா 56,400க்கு கீழே கவனமா இருக்கணும். டார்கெட்ஸ் 56,000, அப்புறம் 55,980ல இருந்து 56,080 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆனா, அதாவது முந்தின நாள் க்ளோஸை விட ரொம்ப அதிகமா ஓபன் ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேப் அப் ஸ்ட்ராட்டஜியோட ஐடியாவே சிம்பிள் தான். மார்க்கெட் மேல ஓபன் ஆகுதுன்னு உடனே போய் அவசரப்பட்டு வாங்காம ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ஒரு சின்ன சரிவுக்காக வெயிட் பண்ணி சரியான இடத்துல லாங் போறதுதான். இதை எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கேளுங்க. ஸ்டெப் 1, நிஃப்டி கேப் அப் ஆகிடுச்சா உடனே வாங்காதீங்க. அது மெதுவா 24,300க்கு 24,320 ஜோனுக்கு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த ஜோன்ல ஒரு 3 நிமிஷ சார்ட்ல ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸ்டெப் 3, அந்த கிரீன் கேண்டில் வந்த உடனே நம்ம ஏற்கனவே பேசின டார்கெட்ஸை மனசுல வச்சுக்கிட்டு லாங் ட்ரேட் எடுக்கலாம். பாத்தீங்களா, இது ஒரு பொறுமையான ஆனா புத்திசாலித்தனமான கேம். ஓகே, நம்ம அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம், பொறுப்பான ட்ரேடிங். இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்குட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய எல்லா ஆவணங்களையும் கவனமாக படிங்க. இந்த பகுப்பாய்வு ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே தவிர வாங்கறதுக்கோ விக்கிறதுக்கோ இது ஒரு பரிந்துரை கிடையாது. இன்னைக்கு இந்த பகுப்பாய்வுல என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்த செஷன்ல சந்திப்போம்.